அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோயில், காஞ்சிபுரம். அனைத்து வளங்களும் கலைகளும் செழித்து விளங்குவதோடு புண்ணிய பூமியாகவும் திகழ்ந்து வருகின்றது. இப்புண்ணிய பூமிதனில் மோக்ஷபுரிகள் என்று 7 க்ஷேத்திரங்கள் கூறப்படுகின்றன. இவற்றுள்ளும் சிறந்தது காஞ்சி மாநகரம். நகரீக்ஷு காஞ்சி என்ற தொடர் இதனை உறுதிப்படுத்தும். பிரளயம் ஏற்படும் போதெல்லாம் காஞ்சி மாநகரில் கோயில் கொண்டு அருள் பாலிக்கும் காமாட்சி தனது தேஜோமயமாகிய ஆற்றலினால் உலகை காத்து வருகின்றாள். அதனால் பிரளயஜித் க்ஷேத்திரம் எனப்படுகின்றது. மேலும் தபோவனம், பிரம்மசாலை, சத்யவிரத க்ஷேத்திரம், துவாத சாந்தாதீச முக்தி க்ஷேத்திரம் எனவும் அழைக்கப்படும் பெருமை உடையது. இவ்வாலயத்தின் சிறப்பு யாதெனில், இங்கு அம்பிகை தவக்கோலத்தில் வீற்றிருப்பதால் இந்நகரில் உள்ள சிவாலயங்களில் அம்பிகைக்கான மூலஸ்தான சந்நிதி கிடையாது. காமாட்சி உரையும் காமகோட்டத்தை ஸ்ரீபுரம், பத்மநாயகம், ஜீவன் முக்திபுரம், காமகோடி என்று சிறப்பாக போற்றி புகழ்வர். 4 கோபுரங்களோடு அகன்ற பெரிய மதில்களோடு விளங்கும் இவ்வாலயத்தில் மிகவும் முக்கியமானது காயத்ரி மண்டபம். இருபத்தி 4 தூண்களுடன் துலங்கும் இங்குதான் காமாட்சியின் மூலஸ்தானம், சாளக்கிராம சிலையில் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை, கர்ப்ப கிரகம், அர்த்த மண்டபம் இவை யாவும் உள்ளன. காமாட்சி விலாசம் என்ற நூல் வழி சக்தி பீடங்கள் மொத்தம் 51 என்றும் இவற்றுள் 3 மிகவும் முக்கியமானவை என்றும் சொல்லப்பட்டுள்ளது. மத்திய கூடம் எனப்படும் ஜாலந்தர பீடம் பஞ்சாபில் ஜலந்தர் நகரில் உள்ளது. சக்தி கூடம் எனப்படும் ஒட்டியான பீடம் அசாமில் காமரூபா என்ற இடத்தில் உள்ளது. வாக்யவ கூடம் என்னும் காமராஜ பீடம் காஞ்சி மாநகரில் காமாட்சியம்மன் சந்நிதியில் உள்ளது. ஹயக்ரீவரால் பூஜிக்கப்பட்டது. இக்காஞ்சி மாநகர் துண்டீர மண்டலம் எனப்படும் தொண்டை மண்டலத்தை சார்ந்தது. இங்கு வீற்றிருக்கும் அம்பிகையின் மகிமை யாதெனில், லலிதா சகஸ்ரநாமத்தில் வரும் காமாட்சியை நமக, காமகோடியாயை நமக என்பதும், லலிதா திரிசதியில் காமகோடி நிலையாயை என்பதும், லலிதா அஷ்டோத்திரத்தில் காமகோடி மகாபத்மக பீடஸ்தாயை நமோ நமக என்பதும் அம்பிகையின் மகிமையை புலப்படுத்துவன. மேலும் லலிதோயாக்யானம் என்ற நூலில் கீழ்க்கண்டவாறு கூறப்பட்டுள்ளது. அகத்தியர்
காஞ்சி மாநகரை அடைந்து வரதராஜ பெருமாளையும் ஏகாம்பரேஸ்வரரையும் கலியின் பாபத்தை நீக்கும் காமாட்சியையும் பூஜித்தார். காமாட்சி விலாசம் என்ற நூல் இக்கோவிலில் நடத்தப்பட வேண்டிய பூஜை முறைகள், உற்சவம், பிரதிஷ்டை ஆகியன பற்றி தெளிவாக கூறியுள்ளது. ஆதிசங்கரர் காஞ்சி நகரத்தை புதிதாக நிர்மாணித்து ஆலயத்தையும் செம்மைப்படுத்தினாராம். இம்மகானால் எழுதப்பட்ட சௌந்தர்ய லஹரி ஸ்தோத்திரங்கள் சங்கரர் ஜெயந்தி அன்று பாடப்பட்டு வருகின்றன. பிறவி ஊமை கவியாம் ஸ்ரீமுகக்கவி எழுதியுள்ள பாடல்களில் அம்பிகை கங்கணம் பூண்டவளாக காட்டப்பட்டுள்ளாள். கரிகால் சோழனின் திக் விஜயத்தை பற்றி கூறப்பட்டுள்ள ஒரு பாடலில் காமாட்சியம்மன் வளைக்கச்சி என்று சொல்லப்பட்டுள்ளது ஒப்பு நோக்கத்தக்கது. கருணையே வடிவானவள் காஞ்சி காமாட்சி என்பதை யுகந்தோறும் முனிவர்கள் பாடி பரவியுள்ளனர். கிரேதா யுகத்தில் துர்வாச முனிவரும், திரேதா யுகத்தில் பரசுராமரும், துவாபர யுகத்தில் தௌம்ய முனிவரும், கலியுகத்தில் ஆதிசங்கரரும் போற்றியுள்ளனர். இந்த ஆலயத்தில் தரிசிக்க வேண்டியவை அனைத்தும் என்றாலும் மிக மிக முக்கியமானவை தபஸ் காமாட்சி, பீலத்வாரம், ஸ்ரீ சக்கரம், வாராகி, பங்காரு காமாட்சி, மற்றும் அரூபலட்சுமி. இத்தேவி யாராலும் ஸ்தாபிக்கப்படவில்லை. தேவர்களை பண்டாசுரன் என்ற அசுரனிடமிருந்து காக்க வந்தவள் நமக்காக இங்கேயே தங்கி அருளாசி வழங்கி வருகின்றாள். பத்மாசனமிட்டு கிரீடம் தரித்து முக்கண் கொண்டு பாசம், அங்குசம், கரும்புவில் பஞ்சபாணம் ஏந்தி ராஜராஜேஸ்வரியாய் திகழ்கிறார். காமகோடி பீடம் என்ற ஸ்ரீ சக்கரத்தில் சூட்சும ரூபத்தில் தோற்றமளிக்கிறார். ஈஸ்வரனே ஈஸ்வரியை பாடி அவளின் அருளை பெற்றாராம். தபஸ் காமாட்சி தவக்கோலத்தில் காட்சி தருகிறாள். மூலஸ்தானத்தில் அம்பாளுக்கு வலது புறத்தில், தபஸ் காமாட்சிக்கு எதிரில் உள்ள பிலாகாசம் புனிதமானது மற்றும் ரகசியமானதும் கூட.
ஸ்ரீ காமாட்சி இந்த பிலாகாசத்தில் இருந்து வெளிவந்து மகாலட்சுமியின் சாபத்தை தீர்த்தாளாம். இந்த நிகழ்வை காண மகாவிஷ்ணு கள்வனாக வந்தாராம். கள்வர் பெருமாள் சந்நிதி காயத்ரி மண்டபத்தில் உள்ளது. இப்பெருமாள் திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டவர். தினமும் காலை 5:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையிலும், மாலையில் 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும். வைதிக முறைப்படி துர்வாசர் அருளிய சௌபாகிய சிந்தாமணியின் வழக்கப்படி நித்திய நைமித்திய பூஜை உண்டு. 3 கால அபிஷேகம் உண்டு. கருப்பு நிறம் தவிர்த்து மற்ற நிறங்களில் உள்ள புடவைகள் சாத்தப்படுகின்றன. ஒவ்வொரு பௌர்ணமி இரவு அன்று அம்மனுக்கு நவாவர்ண பூஜை நடத்தப்பெறும். வருடாந்திர பிரம்மோற்சவம் மாசி மாதம் நடைபெறுகின்றது. 10ஆம் நாள் தீர்த்தவாரி முடிந்த பின் மறுநாள் அதிகாலையில் விஸ்வரூப தரிசனம். அன்று முதல் விடையாற்றி உற்சவம் 10 நாட்கள் நடத்தப்படும். 8ஆம் நாள் அம்மனுக்கு சந்தன காப்பிடுவர். 9ஆம் நாள் இரவு புஷ்ப பல்லக்கும், அதைத் தொடர்ந்து 3 நாட்கள் பயத்தங்கஞ்சியும் அம்மனுக்கு படைப்பர். இது தவிர மாத சிறப்பு உற்சவங்களும் நடைபெற்று வருகின்றன. நித்திய பூஜை மற்றும் திருவிழாக்களிலும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு காஞ்சி காமாட்சி அம்மனை வணங்கி வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோவில், காஞ்சிபுரம்.